Hi students, welcome to geography class. In this video, we are going to see 7th standard geography, unit 3, population and settlement, part 1. Already we have seen landforms in previous videos. Now, let's see the world human races, language and settlement in this video detailing. Population geography is a study of demographic phenomena which includes natality, mortality, growth rates, etc. through both space and time. Increase or decrease in population indicates population distribution and growth. The study of movements and mobility of population is called migration. மக்கள் தொகை புவியியல் என்பது மக்களுடைய விகிதம், அதன் பிறப்பு, இறப்பு மற்றும் காரணிகளை சார்ந்த இடம், காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல் ஆகும். மக்கள் தொகை அதிகரித்தல் அல்லது குறைதல் என்பது மக்கள் பரவல் மற்றும் வளர்ச்சியை குறிப்பதாகும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வது மக்கள் புலம்பெயர்வு, அதாவது மைக்ரேஷன் சொல்லிட்டு அழைக்கப்படுது. பண்டைய கால மக்களோட முதல் நிலை தோற்றத்தை இனம், மொழி, மதம் ஆகியவற்றை கொண்டு இடத்திற்கு இடம் என்ன பண்ணுவாங்க, குழுக்களாக அது பிரிக்கப்பட்டுச்சு. Now we are going to see what is the races. Race has been defined as a biological grouping within the human species. What is the meaning of the species, children? That is a type. The race is a group of people with more or less permanent distinguishing characteristics that are inherited. The most widely found human racial types are based on visual traits such as head shape, facial features, nose shape, eye shape and color, skin color, stature, that means height, blood groups, etc. ரேசஸ் அப்படின்னா தமிழில் இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மனித இனத்தை மனித உயிர்களுக்குள்ளே பல்வேறு உயிரியல் குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. ஒரே பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களை காலகாலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள் மனித இனம் என்று சொல்லிட்டு அழைக்கப்படுது. பெருமளவில் பறந்து காணப்படும் மனித இனத்தின் வகைகளை நம்ம எப்படி சொல்லலாம்னா, தலையோட வடிவம், முகம், மூக்கு, கண், முடியோட வகை, தோலோட நிறம் மற்றும் இரத்தத்தின் வகை போன்ற பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு தான் அதை நம்ம பிரிக்கப்பட்டுள்ளது. The major world human races are Caucasoid, Negroid, Mongoloid, Australoid. The major world human races அப்படின்னா உலகத்தில் உள்ள முக்கிய மனித இனங்கள். Caucasoid அப்படின்னா ஐரோப்பியர்கள், நீக்ராய்டுனா ஆப்பிரிக்கர்கள், மங்களாய்டு அப்படின்னா ஆசியர்கள், அஸ்ட்ரலாய்டு அப்படின்னா ஆஸ்திரேலியர்கள். Now we are going to see one by one detailing. First one we are going to see Caucasoid. The Caucasoid is known as European race. This group is the one with fair skin and dark brown eyes. Wavy hair means curly hair and narrow nose. The Caucasoid are also found in Eurasia. Eurasia means that is Europe plus Asia. Okay. Caucasoid என்பவர்கள் ஐரோப்பிய இனத்தவர்கள். இவ்வின மக்கள் வெள்ளை நிறத்தோலும் அடர்பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் நீளமான மூக்கும் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க யுரேஷியாவில் காணப்படுவாங்க. யுரேஷியானா ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் இருக்கவங்க காணப்படுவாங்க. Next we are going to see Negroid. Negroid have the dark eyes, black skin, black woolly hair, wide nose, long head and thick lips. They are living in different parts of Africa. Negroid அப்படின்னா இந்த இன மக்கள் கருமை நிற கண்கள் கருமையாக இருக்கும், கருப்பு நிற தோலாக இருப்பாங்க, கருமையான முடியாக இருக்கும், அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் உள்ள பல்வேறு பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். Next we are going to see Mongoloids. The Mongoloid race is commonly known as the Asian American race. The Mongoloid have the light yellow to brown skin, straight hair, flat face, broad head and medium nose. Such people are found in Asia and Arctic region. மங்கோலியர் அப்படின்னா மங்கோலியர்கள். பொதுவாக இவங்க ஆசிய ஆப்பிரிக்க இனத்தவர்களாவாங்க. இவங்க வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிற தோல், நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு, பெரிய தலை,
மற்றும் மத்தியமான மூக்கு உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க ஆசியா மற்றும் ஆர்டிக் பிரதேசத்தில் காணப்படுகிறார்கள். The last category is astroloids. Astroloids have wide nose, curly hair, dark skin and short in height. They are living in Australia and Asia. அஸ்ட்ரலாய்டு அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியர்கள். அவங்க அகலமான மூக்கு, சுருள் முடி, கருப்பு நிற தோல் மற்றும் குறைவான உயரம் உடையவர்களாக குட்டையாக அவங்க காணப்படுவாங்க. இவங்க ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்து வராங்க. Now we are going to see races of India. India is said to be one of the cradle lands of human civilization. The ancient Indus Valley civilization in India is believed to have been of Dravidian origin in northern India. The Dravidian people were pushed south when the Indo-Aryan came in later. South India was dominated by the three Dravidian kingdoms of the Cheras, Cholas and the Pandyas. The Dravidian languages are Tamil, Telugu, Kannada, Malayalam and Tulu. Almost all the Dravidians live in southern part of India. Race of India அப்படின்னா இந்தியாவின் இனங்கள். இந்தியாவை மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னா கிரேடல் அப்படின்னு சொல்லிட்டு கூறலாம். வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தையே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். பிற்காலத்தில் இந்தோ ஆரியர்களின் வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க. இந்தியாவின் தென்பகுதி அதாவது சதர்ன் சைடு மூவேந்தர்களான த்ரீ கிங்ஸ் சேரா, சோழா, பாண்டியா மன்னர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் துளு ஆகியவை திராவிட மொழிகளாகும். பெரும்பாலும் இவர்கள் இந்தியாவின் தென்பகுதியில் வாழ்ந்து வந்தவர்கள். Next we are going to see religion. Religion means a particular system of faith and worship which brings human being with human society. Religion is a symbol of group identity and a cultural rallying point. Religion அப்படின்னா மதம். மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறையும் கொண்டதாகும். இது மனிதனை ஒரு மனித சமுதாயத்திற்குள்ள கொண்டு வரும். மதம் ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியின் அடையாளமாகவும் இது என்ன பண்ணுது, திகழுது. We are going to see the classification of religion. It is divided into three categories. One is universalizing religion, the other one is ethnic religion, the another one is tribal or traditional religion. Universalizing religions: Christianity, Islam and Buddhism. Ethnic religions: Judaism, Hinduism and Shintoism. Tribal or traditional religion: animism, shamanism and shaman. Now we are going to see the religion and place of worship. Buddhism, Vihara, that is Buddha Madam, Vihara. Christianity, church, கிறிஸ்துவ மதம், தேவாலயம். ஹிந்துயிசம், டெம்பிள், இந்து மதம், கோயில். இஸ்லாம், மாஸ். இஸ்லாம் மாஸ்க் அப்படின்போது மசூதி. ஜெயினிசம், பசாதி. ஜெயினிசம் அப்படின்னா சமணம், அது அவங்க பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் பசாதி. அடுத்தது ஜூடாயிசம், அது சினகாக். ஜோராஸ்ட்ரனிசம், அகியாரி. Now we are going to see what is language. Language is a great force of socialization. Language, either in the written or oral form, is the most common type of communication. Language promotes the transmission of ideas and the functioning of political, economic, social and religious systems. Language அப்படின்னா மொழி. சமுதாய அமைப்பிற்கு மொழி கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாகும். ஒருவர் மற்றவரோடு தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது ஒலி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுது. அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் மத செயல்பாடுகளின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள மொழி வழிவகுக்குது. Now we are going to see the major languages in the world. Tamil, Hindi, Chinese, English, Spanish, Portuguese, Russian, Arabic and German. Now we are going to see languages of India. India has many languages and culture. Each state has its own language. 22 major languages were recognized by Indian Constitution. Kashmiri, Urdu, Punjabi,
Hindi, Rajasthani, Gujarati, Bengali and Assamese are spoken in North India. The main languages of the Dravidian family are Tamil, Telugu, Kannada, Malayalam, etc. These languages are mainly spoken in southern India. Languages of India அப்படின்னா இந்திய மொழிகள். இந்தியாவில் பல வகையான மொழிகளை கொண்ட நாடு. இந்தி மொழி இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருக்குது. இந்திய மாநிலங்கள் மொழிகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. வட இந்தியாவில் காஷ்மீர், உருது, பஞ்சாபி, இந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி மற்றும் பல மொழிகள் பயன்படுத்துகின்றனர். தென்னிந்தியாவில் முக்கியமான மொழிகள் அப்படின்னு பார்க்குறோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவை திராவிட மொழிகள் சொல்லி அழைக்கப்படுது. Now you look at this table children. 11th July we are celebrating World Population Day. அதாவது ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாள் நம்ம கொண்டாடுறோம். 21st February we are celebrating International Mother Language Day. February 21 பன்னாட்டு தாய்மொழி தினம் கொண்டாடுறோம். Third Sunday in January every year we are celebrating World Religious Day. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க நாள் கொண்டாடுறோம். 21st May we are celebrating the World Cultural Diversity Day. மே 21 உலக கலாச்சார பல்வகை நாள்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். Today usage of language has changed. It is often used as communicational skill. With the different means of communication and fast moving world, advancement in technology helps in understanding the different languages very easily. These technologies have really brought the world closer. இன்றைய மொழி பயன்பாடு கலாச்சாரத்தை என்ன பண்ணியிருக்கு, மாற்றிருக்குது. இது பெரும்பாலும் தொடர்பு கருவியாகவே பயன்படுத்தப்படுது. தொழில்நுட்ப வளர்ச்சியினால பல வகையான தொலைத்தொடர்பு மற்றும் மின்னணு சாதனத்தின் உதவியோட சரியான உச்சரிப்பு மற்றும் வேகமாக நகரும் உலக முன்னேற்றத்துடன் மொழிகளை எளிமையாக புரிந்து கொள்ள முடியுது. இந்த தொழில்நுட்பங்கள் உலகத்தை மனித சமூகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்திருக்குது. We are going to see settlement. Settlement is a place where people live and interact through activities such as agriculture, trading and entertainment. A rural settlement is a community involved predominantly, that is mainly in primary activities such as agriculture, lumbering, fishing and mining. An urban settlement engages in predominantly, that is mainly in secondary and tertiary activities such as industries, trade and banking. A rural settlement tends to have a small population and low population density. Urban settlement often has a large population size and high population density. செட்டில்மெண்ட் அப்படின்னா குடியிருப்பு. குடியிருப்பு என்பது மனித வாழ்விடமாகும். அங்கு விவசாயம், வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய செயல்களின் மூலம் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறாங்க. கிராம குடியிருப்பு என்பது ஒரு சமுதாய மக்கள் அவர்கள் தங்களின் முதன்மை தொழிலான வேளாண்மை, மரம் அறுத்தல், மீன் பிடித்தல் மற்றும் சுரங்க தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கும். நகர்ப்புற குடியிருப்பின் 2வது மற்றும் 3வது நிலை தொழில்களான தொழிற்சாலை, வாணிபம் மற்றும் வங்கி பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறாங்க. மக்கள் தொகையுடைய அளவு மற்றும் அடர்த்தி ஆகிய இவை ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கிராமப்புற குடியிருப்பில் மக்கள் தொகையின் அளவு மற்றும் அடர்த்தி குறைவாகவும், நகர்ப்புற குடியிருப்பில் அதிகமாகவும் இது காணப்படும். We are going to see old house types. In the early periods of human settlement, houses were built using local materials. The form of the house was closely related to the environment. In the agricultural regions, houses were built with mud walls and the roof was made up of stalks of paddy or other crops of grass or thatch. Local winds was used to provide frame for the roof. Such old houses had wide verandas and an open air circulation. The size of the house depended on the economic status of its inhabitants. Old house types அப்படின்னா பண்டைய வீட்டின் வகைகள். முற்காலத்தில் ஒரு குடியிருப்பானது அங்கேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுச்சு. ஒரு வீட்டோட அமைப்பானது அங்குள்ள சுற்றுச்சூழலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்துச்சு. விவசாய பிரதேசங்களில் வீடுகள் சுவர்கள் களிமண்ணாலும், கூரைகள் வைக்கோலாலும் அல்லது மற்ற செடிகளோட புட்களாலும் அது வேயப்பட்டிருந்துச்சு, அது கட்டப்பட்டிருந்துச்சு.
கூரை அமைப்பதற்கான சட்டங்களுக்கு அங்குள்ள மரங்களையே பயன்படுத்தி கொண்டனர் மக்கள். இந்த மாதிரியான பண்டைய வீடுகளில் பெரிய முற்றும், திறந்தவெளி காற்று பகுதிகள் இருந்தன. வீட்டின் அளவானது அங்குள்ளவர்களின் பொருளாதாரத்தை சார்ந்து இருந்தது. Lastly, we are going to see patterns of settlements. Settlements are classified into compact settlements and dispersed settlement. What is compact settlements? Compact settlement is also known as nucleated settlement. In this type, large number of houses are built very close to each other. Such settlements develop along the river valleys and fertile plains. In India, compact settlements are found in the northern plains and the coastal plains of peninsular plateau. Pattern of settlement அப்படின்னா தமிழில் குடியிருப்பின் அமைப்புகள். குடியிருப்பு குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்புன்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது 2 வகையா. காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா குழுமிய குடியிருப்புன்னு சொல்லி தமிழ் அர்த்தம். குழுமிய குடியிருப்பை மைய குடியிருப்பு எனவும் அழைக்கலாம். இந்த வகையான குடியிருப்பில் வீடுகள் என்ன பண்ணும், ஒன்றுக்கொன்று நெருக்கமாக அருகருகே அமைந்திருக்கும். இவ்வகை குடியிருப்புகள் ஆற்று பள்ளத்தாக்கோட ஓரங்கள்லையும் வளமான சமவெளியை ஒட்டியும் அமைந்திருக்கும். இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகள் அதாவது காம்பேக்ட் செட்டில்மெண்ட் வடக்கு சமவெளி மற்றும் தீப கடற்கரை சமவெளிகளில் நம்ம பார்க்கலாம். Next we are going to see what is dispersed settlement. Dispersed settlements are generally found in the areas of extreme climate, hilly tracts, thick forests, grasslands, areas of extensive cultivation. In these settlements, houses are spaced far apart in the Ganga Delta, the Thar Desert of Rajasthan and the foothills of Himalayas and the Nilgiris. Dispersed settlement அப்படின்னா சிதறிய குடியிருப்புன்னு சொல்லிட்டு தமிழில் அர்த்தம். சிதறிய குடியிருப்புகளை பொதுவாக அதிக வெப்ப பகுதிகளிலும் மலைப்பாதைகளிலும் அடர்ந்த காட்டு பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காண முடியும். இந்த வகையான குடியிருப்புகளில் வீடுகள் என்ன பண்ணும், இடைவெளி விட்டு காணப்படுவதோட வயல்வெளிகளோடு கலந்திருக்கும். இந்தியாவின் இவ்வகையான குடியிருப்புகளை கோசி மலைப்பகுதியின் வடக்கு பகுதியிலும், கங்கை சமவெளியிலும், ராஜஸ்தானின் பாலைவன பகுதியிலும், இமயமலை மற்றும் நீலகிரியின் மலை அடிவாரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். I hope you all understood what is the races, languages and settlement in this video very well. Next video we will see a hierarchy of settlement, satellite town and smart city. Thank you.